ராதே ராதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? தினமும் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சிருவேன். அதுக்கப்புறமா என்னோடய வேலையெல்லாம் பார்த்துட்டு காலையில் குளிக்கும் போதே எப்படியும் 6 மணி போல் தான், அந்த மாதிரி டைமில் தான் எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு பசங்களை டியூஷனுக்கு அனுப்பிட்டு குளிப்பேன். மோஸ்ட்லி நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி காலையில் எழுந்திரிக்கும் போது வீடு இப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா அம்மா வந்திருக்காங்க இல்லையா, அம்மா இதெல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்ட் அதெல்லாம் எடுத்து அந்த பக்கமாக போட்டு நெருப்பு வச்சுட்டு இருந்தார். எல்லா பக்கமும் இது ஏற்கனவே நான் வீடியோஸில் காமிச்சிருப்பேன், அப்போ பார்த்துருப்பீங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லி. வீட்டிலையும் சமையல் இடத்துலையும் சரி, இந்த இடத்துல எல்லாம் சரி. ஆக்சுவலாக அம்மா வந்த உடனே மோஸ்ட்லி எல்லாம் சுத்தம் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது, இந்த வேலை தான் பார்ப்பாங்க. நம்ம வீடு என்ன எப்படி இருக்குது, பொண்ணு வீடு எப்பவுமே கொஞ்சம் நல்லா க்ளீனாக இருக்கணும், பின்னாடி பாம்பு வந்துடும், பூச்சியெல்லாம் வந்துடும், பசங்க குட்டி பசங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து க்ளீன் பண்ணுவாங்க. அம்மா ஒரு பக்கம் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்ட் அது எல்லாத்தையும் எடுத்து தள்ளி தள்ளி நெருப்பு வச்சுட்டு இருந்தார். அம்மா ஒழுங்காக பண்ணுறதுனால அவங்க கூட சேர்ந்து பண்ணிட்டு ஹஸ்பண்ட் எனக்கு கிண்டலாக கூப்பிட்டோன்னே என் பையனுக்கு ஒரே சிரிப்பு. சரி சரி பார்த்துக்கிறேன். அப்புறமா ஹெல்த் மிக்ஸ் பவுடர் கொடுக்கல, இன்றைக்கி அவல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன். காலையிலேயே அவல் பசங்களுக்கு எப்போவுமே தினமுமே டியூஷன் கிளம்பும் போது சரி, ஸ்கூல் கிளம்பும் போது கொடுக்குறது. இப்போ எக்ஸாம் நடக்குது, அதனால் நான் கொடுத்துட்டு இருந்தேன். என் வீட்டுக்காரர் என்னை பார்த்து சிரிச்சிட்டே இருந்தார். நல்லா ரெஸ்ட் எடு, நல்லா ரெஸ்ட் எடுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் பசங்க ரெடியான டைம்லையும் நான் பாட்டுக்கு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா இந்த ஷாம்பு போட்டு பபுள்ஸ் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தான் சின்னவன். அது ஊதுனா நல்லா வரவே இல்லை. அதை சும்மா செக் பண்ணி பார்த்தேன் எப்படி வருதுன்னு சொல்லி. ரொம்ப பெருசாலாம் வரல. ஹஸ்பண்ட் அதை பொறுமையாக ஊதணும், அப்போ தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சரி நல்லா கொஞ்சம் செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊதுனேன். வீடு ஆக்சுவலாக நான் வீடு ஃபுல்லாக ஹோம் டூர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் அப்புறமா அப்லோட் பண்ணுறேன். ஆக்சுவலாக நிறைய நண்பர்கள் ரொம்ப நாளாக ஹோம் டூர் அப்லோட் பண்ண சொல்லி கேட்டாங்க. நான் ரெடி அப்லோட் பண்ண முடியலை, ஏன்னா வீட்டு முன்னாடியெல்லாம் வேலை இன்னும் பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ ஹஸ்பண்டும் அம்மாவும் அப்புறமா கொஞ்சம் நல்லாவே முன்னாடி சரி, வீட்டு பின்னாடியெல்லாம் சரி கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிட்டாங்க. இப்போ இது வரைக்கும் எவ்வளோ ரெடியாக இருக்கோ அவ்வளோ நான் வீடியோ கண்டிப்பாக ஹோம் டூர் எடுத்து போடுறேன். வீடு கட்டி முடித்த அப்புறமா கண்டிப்பாக அப்புறமா இன்னொரு தடவை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வீடியோ எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். மத்தியான டைம் போல் எடுக்கலாம். இப்போதைக்கு ஹாஸ்பிட்டல் கிளம்பணும், அதனால் சீக்கிரம் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பசங்களுக்கு அவல் கொடுத்த உடனே பசங்க சாப்பிட்டுட்டு கிளம்புன அப்புறமா அந்த அவல், அதுக்கப்புறம் வாழைப்பழம், அந்த தோல், அமுல் பவுடர், அந்த கவரு எல்லாம் அப்படியே இருந்துச்சு. நான் பாட்டுக்கு வச்சு இதை ஊதிக்கிட்டே இருந்தேன். அம்மா உடனே இதை எடுத்து வைக்கணும், அதை எடுத்து வைக்கணும்னு சொல்லி ஹஸ்பண்ட் என்னை பார்த்துட்டு, ஒரு நாளுக்கு தான் உனக்கு நான் இதுக்கு மேலே கரெக்டாக வேலை செய்யலை, உன்னை பாரு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணார். ஏன்னா தினமும் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு என்னோடய வேலையை நான் முடிச்சுட்டு 5 மணிக்கு எழுந்திரிச்சு வீடு வாசல்லாம் பெருக்க ஆரம்பிப்பேன். எல்லா வேலையும் வீடு வாசல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குளிக்கிறதுக்கு கிளம்பிடுவேன் 7 மணிக்கு. இன்றைக்கி எந்த வேலையும் பண்ணாமல் நான் 5 மணிக்கு எல்லா வேலையும் செய்யலான்னு எந்திரிச்சு பார்த்தா, எங்கள் மாமனார் 4 மணிக்கு கிளம்பினோடனே அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா வீடு வாசல்லாம் பெருக்கி வீட்டு பின்னாடியெல்லாம் சுத்தம் பண்ணிட்டாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் நான் எந்திரிச்சு இட்லி குளிச்சுட்டு சாமி பூஜை பண்ணிவிட்டு பகவத்கீதை படிச்சுட்டு இட்லியும் முருங்கைக்காய் சாம்பாரும் வச்சுருந்தேன். இது என்ன பருப்புன்னு தெரியல, 140 ரூபா 1 கிலோன்னு வாங்கினாங்க. ஆனால் ரொம்ப கூழாக குறைஞ்சி போகிற மாதிரி இருக்குது. சரி பரவாயில்ல. நேற்றே மாவு அரைச்சி வச்சுருந்தேன். இட்லி நல்லா சாஃப்டாக வந்தது. ரேஷன் அரிசியில் தான் செஞ்சுருந்தேன். நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நான் சாப்பிட மாட்டேன், இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை விரதம் அப்படின்றதுனால. இப்போ ரெடி ஆகிட்டோம், ஹாஸ்பிட்டல் கிளம்புறோம். ஏற்கனவே பையனுக்கு உடம்பு சரியில்லை, அடிக்கடிக்கு அதனால் சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ மறுபடியும் அவனுக்கு உடம்பு முடியல, அதனால் ஒரேடியாக ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருக்கேன். காலையிலேருந்து வேலை எதுவும் இல்லை, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தேன். இப்போ கிளம்புறேன். க்ளீன் பண்ணுறேன்னா ஒரு ப்ளஸில் ஒரு மைனஸ் பாயிண்ட்டும் இருக்குது. என் லிப்ஸ்டிக் எங்கே போச்சுன்னு தெரியல. அம்மா க்ளீன் பண்ணுறேன் எல்லாத்தையும் அள்ளி எங்கே என்ன பண்ணாங்கன்னு தெரியல, எல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். கிளம்புறோம், ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன். இப்போ 10 மணிக்கு லைவ் பண்ணணும். இப்போ கிளம்புறேன். நடுவில் வழியில் வரும்போது லைவ் பண்ணுறேன்.
ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இது வந்து பஸ்ஸில் வரும்போது இன்னொரு பக்கம் வருவோம் இல்லைங்களா, இது வந்து இன்னொரு வழி. இதில் வந்தால் கொஞ்சம் கம்மி தூரம் தான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், செவ்வாய்க்கிழமை விரதம் பூஜை எல்லோரும் இப்படி தான் பண்ணுவாங்க. எல்லா லேடிஸும் வந்து அவங்க வீட்டில் பிரசாதம் பால்லாம் கொண்டு வந்து ஒரு இடத்துல ஒன்றா சேர்ந்து சாமி வந்து அங்கே வச்சு சாமிக்கு புடவையெல்லாம் கட்டி அங்கே வந்து பூஜை பண்ணுவாங்க. ஒரு குரூப் ஒரு ஊரில் ஒரு குரூப் மாதிரி ஊர்லேயே ஒரு 10-15 குரூப் இருப்பாங்க. ஒரு இடத்துல 5-6 பேர் பண்ணுறாங்கன்னா இன்னொரு இடத்துல ஒரு 10 பேர் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதே மாதிரி எங்கள் ஊரில் பண்ணுற பூஜையில் எங்கள் மாமியார் வந்து கொண்டு போயிட்டு அங்கே வச்சு பூஜை பண்ணிவிட்டு கொண்டு வந்து பிரசாதம் கொடுப்பாங்க. பிரசாதம் சாப்பிட்ட அப்புறமா தான் வந்து ஏதாவது சாப்பிட்ணும். நானும் வீட்டுக்கு நடுவில் வந்து ஃபோன் பண்ணி கேட்டேன். பூஜை முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்துட்டு வீட்டுக்கு சமைச்சேன். சாப்பாடு வெறும் கிள்ளு மிளகாய் சாம்பாரில் வந்து நிறைய உளுத்தம் பருப்பு வத்தல் நீளமாக இருக்கும், அதை போட்டு செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் நான் குழம்பு அந்த பக்கம் கொடுத்துருந்தேன், முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு. அதனால் அவங்க அந்த பக்கம் இருந்து கோசு குழம்பு கொடுத்தாங்க. கொஞ்சமாக வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து ஹஸ்பண்ட் பசங்க அம்மா சாப்பிட்றதுக்கு. நான் சாப்பிட்றதுக்கு வந்து வேறு ஒரு ஃபுட் ரெடி பண்ணியிருக்கேன். அதை எப்படி செய்யுங்கன்னு சொல்லி காமிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து அம்மா வந்ததுலேருந்து நான் எந்த வேலையுமே செய்யலை. அதுக்காக தான் ஹஸ்பண்ட் வந்து திட்டினார். அம்மா வந்திருக்காங்க, இதுக்கு மேலே அம்மாவெல்லாம் வேலை வாங்கக்கூடாது, நீ தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. அம்மா என்ன சொன்னாங்க, சரி அவளுக்கு அதெல்லாம் அந்தளவுக்கு தெரியாது, நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே, அப்படிலாம் கிடையாது, தெரியாதா, இத்தனை நாள் பண்ணிக்கிட்டு தான் வந்து அப்புறம் என்ன தெரியாதுன்னு சொல்கிறீங்க, நீங்கள் உட்காருங்க, இவ்வளோ நாள் வேலை செஞ்சதெல்லாம் போதும், இதுக்கு மேலே நீங்கள் ரெஸ்ட்டு தான் எடுக்கணும், பசங்களை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொன்னார். அவங்களுக்கு கரெக்டாக படிக்கிறாங்களா, கரெக்டாக சாப்பிட்றாங்களா, அதை மட்டும் பாருங்கள், கம்முன்னு உட்காருங்க, அவள் எல்லாம் சமைக்கிறது சாப்பாடு போட்டு கொடுக்குறது எல்லா வேலையும் அவள் பாப்பா அப்படின்னு சொன்னோடனே, அவளுக்கு அந்த அளவுக்கு தெரியாதுன்னு மறுபடியும் சொன்னோடனே, அதெல்லாம் தெரியாமல் தான் இத்தனை நாள் கரெக்டாக தானே வேலை செஞ்சுட்டு இருந்தா, உங்களை பார்த்தோன்னே தான் கம்முன்னு இருக்கா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே சொன்னார். அப்புறமா வந்து அது என்னமோ சரிதான் அப்படின்னு நினச்சிட்டு நான் பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருந்தேன். மத்தியானம் சாப்பிட்டு உடனே அப்படியே எழுந்திரிச்சு போய், என்ன மேடம் சாப்பிட்ட தட்டு கூட எடுக்காமல் கிளம்புறீங்க அப்படின்னு. அம்மா வந்து நீங்கள் போய் பார்த்துக்கோங்க, நான் எடுத்து வைக்கிறேன்னு சொன்னாங்க. அதனால் வந்து அவளுக்கு உடம்பு சரியில்லைப்பா, வெளியே போய் டயர்டாக வந்தால, தலைவலிக்குள்ள, ஆப்ரேஷன் வேறு பண்ணியிருக்கல, அவள் தூங்கட்டும், நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி சரி நடத்து அப்படின்னு சொல்லிட்டு, நீ தான் ரொம்ப அதிகமாக ரெஸ்ட் எடுத்தால் உனக்கு தான் உடம்புக்கு கஷ்டமாக இருக்கும், பார்த்துக்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன்னா இத்தனை நாள் யோகா பண்ணி பழகிட்டேன், இதுக்கு மேலே மறுபடியும் ரெஸ்ட் எடுக்கிறேன் ஏன்னா மறுபடியும் வேலை செய்யும்போது உனக்கு தான் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் சரி அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கிட்டேன். தூங்கிட்டேன். மத்தியானம் நல்லா 2 மணி நேரம் தூங்கி வெந்துருச்சு. அதுக்கப்புறமா வந்து அம்மா வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் இல்லைப்பா, எல்லா வேலையும் அவளே பார்ப்பா, எப்படியும் வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு நான் வந்திருக்கேன்ல, அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும், கடை வச்சு அப்புறமா அவளுக்கு என்ன டைமாக கிடைக்க போகுது, மறுபடியும் அவள் வேலையை அவள் பார்த்துப்பா, நான் சும்மா தானே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னாங்க. ஹஸ்பண்டும் சரி நடத்து என்ஜாய் பண்ணு, இன்னும் ஒரு 2 வாரம் கடை வச்சு அப்புறமா மறுபடியும் வேலை தான் அப்படின்னு சொல்லி சிரிச்சார். சரி உடம்பு சரியில்லை, நீயும் ரெஸ்ட் எடுத்துக்க, இத்தனை நாளாக நாங்கள் வெளியில் இருந்தோம், நீ ஒண்டியாக பசங்களை பார்த்துட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு நீயும் கஷ்டமாக தான் இருந்திருக்கோம், சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சரி வா தூங்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டேன். 2 மணிக்கு வந்து லைவ் சீக்கிரமாக முடிச்சிருந்தேன் இல்லையா, லைவ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு ஒரு 3 மணி கிட்டத்தட்ட படுத்தேன். எந்திரிக்கும் போது 4:30 மணி ஆகிடுச்சு. நல்லா தூங்கி எந்திரிச்சு முகம் கழுவிட்டு போய் துணி எடுக்கலான்னு வந்த உடனே வந்து எனக்கு ஒரே ஷாக்கு, இந்த துணியெல்லாம் அழுக்கானதே இல்லையே, ஏம்மா இதெல்லாம் தோச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்டே கேட்டேன். இந்த பேண்ட்லாம் எப்போ அவனுங்க போடவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, இந்த ஷர்ட்லாம் ஸ்கூல் ஷர்ட்லாம் நான் தினமுமே துவச்சிருவேன் மோஸ்ட்லி, இந்தம்மா இதெல்லாம் அழுக்கே இல்லை, ஏன் துவச்சதுன்னு கேட்டதுக்கு, அழுக்கே விடவே இல்லை, என்னத்தை துணி துவச்சியோ அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வச்சுட்டு வீட்டில் இருந்த பாத்திரம் ஒன்று விடலை, மொத்தத்தையும் கொண்டு போய் கழுவி கொண்டு வந்து காய்ச்சிங்க, ஏம்மா சமைக்காத பாத்திரம்லாம் ஏன் கழுவுனா, அழுக்கழுக்காக இருக்குது, உனக்கு கழுவு கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி இதெல்லாம் சிரிச்சிட்டு சரி அப்படின்னு சொல்லி, இந்த சட்டெல்லாம் அழுக்கே இல்லையம்மா, பரவாயில்ல நான் எடுத்துக்கிறேன் இப்போ கூட சொல்கிறாங்க. சரி அம்மா தான் எடுத்து வைக்க போகிறாங்களே, நம்ம கிளம்பலாம், நாங்கள் வெளியில் கிளம்புறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லையா சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.